ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். செஞ்சுரி ஆஃப் லவ் போடுங்கன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க ஒருத்தங்க. ஸோ நானும் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன்னா, இடையில சில பல காரணங்கள்னால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ எடிட் பண்ணி போடணும் இல்லையா? அதனால தான். எனக்கு வேறு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான் வந்து அங்கே இருக்கிற அவனோட அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இவன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறான். நீ போயிட்டு வீக்கிட்ட அவனோட அந்த பர்த்டே எப்போ பிறந்தான், எந்த டைமில் பிறந்தான்னு எல்லாம் கேட்டு கொண்டு வா அப்படின்றதுக்கு இந்த பொண்ணு சொல்லுவா, ஏல அது முடியாது, நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்றதும் இவன் கேட்பான். ஏன் முடியாது உன்னால், நீ ஏன் இன்னும் நம்பாமல் இருக்கிற, அதுதான் வார்டு அப்படின்ட்டு நம்பிக்கோ. ஏன்னா நீ முதல் தடவை ஒரு தடவை பார்த்ததுமே உனக்கு வந்து வேலை செய்யாமல் இருந்ததெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு சொன்னதும், அந்த விஷயத்த சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க. அதாவது அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு சேனுக்குமே காண்டாகும். அப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் சொல்லி வச்சிருக்கானா அந்த விஷயத்த அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே கட் பண்ணி புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் வந்து இவனை அந்த பொண்ணு வந்து அங்கிள்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவனும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தன் தான் போல். பட் உள்ளே வரும்போதே ஃபேமிலியில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து திட்டுறாங்க. நீ எதுக்கு வந்த, இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு வர்ற, நீ வர வேணான்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசும்போது அவன் வந்து சண்டை போடுறான். இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் உரிமையாளர் வந்து தாத்தா தானே, தாத்தா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காருவானா. சேனும் வா வந்து உட்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான். அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்னா, வந்து ஒரு திருடன், அவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அதை கொடுத்து சொல்கிறான், வார்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பையனை, அந்த பையனை பாருங்கள் அவன் எவ்வளோ கெட்டவனாக இருக்கான் அப்படின்றதுக்கு சேன் சொல்லுவான், எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. முதல் விஷயம் அவன் ஒரு பையனாக இருக்கிறது, இன்னொரு விஷயம் அவன் இவ்வளோ கெட்டவனாக இருக்கான், கண்டிப்பாக இது வார்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டைம் ஆயிடுது. அதாவது அவனுக்கு டெய்லி நைட்டும் வந்து வலி வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் ஆயிருது. உடனே அடிச்சு பிடிச்சி தட்டு தடுமாறி அவன் அவனோட ரூமில் வந்து அப்படியே தரையில் விழுகிறான். அவனால் முடியல, சுத்தமாக முடியல. இதை பார்க்கும்போது எனக்கே அட கடவுளே, 100 வருஷமா ஒருத்தன் டெய்லியும் நைட்டு இந்த வலியை அனுபவிக்கிறது அப்படின்ட்டா இது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? இவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவான், வலியில் இது பண்ணுவான். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, டெய்லியும் நைட்டு இவன் வருத்தப்படுறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் அவனோட பாடி வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுறதுக்காக வேண்டியா அவன் மாதத்துல ஒரு தடவை வந்து, அதாவது நைட் டைமில் இந்த வலி வர்றப்போ அவனோட உருவம் அப்படியே மாறிடும். எப்படி மாறும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்த மாதிரி மாறிடுவான். அதாவது அவனுடைய சின்ன வயசுக்கு மாறிடுவான். இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் வந்து நினைக்கிறான், இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிற பெயின் அப்படின்னா என்னாச்சு, ஓ இன்றைக்கி வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சா, அப்போ எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அவன் இந்த பெயின் அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எவ்ரி மந்த்தும் அவன் இந்த மாதிரி அவனோட அந்த சின்ன வயசு ஃபார்முக்கு போயிடுறான். அப்படியே அவனோட உடம்பெல்லாம் அப்படியே சின்னனா மாறி அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவன் குட்டியாக போயிடுறான். இதை பார்த்துட்டு எப்படா அவனை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணி இருந்தேன். ஏன்னா அவனோட சின்ன வயசு இதுக்கு ஃபார்முக்கு அவன் போயிடுறான் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரில. எனக்கு இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. அதுக்கப்புறமா அவன் அப்படியே எந்திரிச்சு நடந்து போவான். அவனோட ட்ரெஸ்ஸு வந்து அவனுக்கு அவ்வளோ பெருசா இருக்கும். அப்படி ஒரு குட்டி குழந்தை நடந்து போகிற மாதிரி இருக்கு. அவன் கபோர்டில் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கான். ஏன்னா எவ்ரி மந்த்தும் அவன் மாறுறான் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அவனுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்புறமா தான் அவனை வந்து காட்டுறாங்க. அழகா க்யூட்டா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், "இன்றைய நைட்டு எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு மந்த்தும் வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது." அப்படின்ற மாதிரி அவன் பெருமூச்சு விட்டுட்டு போகிறான். அதாவது அவன் இப்படி சின்ன பையனா மாறுறது அவனுக்கு பிடிக்கல போல். அப்படியே நைட் டைமில் வெளியில் நடந்து போவானா, அப்போது அந்த பிளேஸுக்கு வந்து திடீர்னு வருவான். வந்து யாரோ துரத்திக்கிட்டு வர்றாங்க போல். உடனே வந்து, "டேய் தம்பி, என்னை யாராச்சும் பார்த்தியா?" அப்படின்னு கேட்டால், இல்லைன்னு சொல்லணும், ஓகேவா? அண்ணா போய் அந்த பக்கமாக ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரியாது இல்லையா இது சேன் தான் அப்படின்ட்டு. சேனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவன் அப்படின்னு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அவனை யாரோ துரத்திட்டு வராங்க இல்லையா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேஸுக்கு அந்த துரத்தி வர்றவங்களும் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா, "இந்த வழியா தானே வந்தான், எங்கே போயிருப்பான், டேய் தம்பி அவனை பார்த்தியாடா?" அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயும் கேட்டுட்டு அவங்க பேசுவாங்க. "என்னோட பர்ஸை வேற அவன் அடிச்சிட்டு போய்ட்டான், அதாவது தூக்கிட்டு போய்ட்டான்டா" அப்படின்னு. அப்படி பேசும்போது தான் இங்கே வந்து
புரியும். ஓ! அவங்களோட பர்ஸ் வந்து நம்ம கையில இருக்கா? இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி அவன் யோசிப்பான். பட் இவங்க அவன் என்னோட பர்ஸ் எடுத்துட்டு போய்ட்டான் அப்படின்ற மாரி பேசினதும், குட்டி பையனா இருக்கிற சான் என்ன நெனச்சுக்கிறான் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அவன் திருடன் அப்படின்ட்டு தானே அந்த பையன் முன்னாடி அவனோட ஃபேமிலிக்கு அந்த அங்கிள்ன்னு சொல்ற அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அத இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்படின்னா என்ன? இவன் பிக் பாக்கெட் அடிக்கிறானா? அவன் வந்து அவங்களோட பர்ஸ் அடிச்சுட்டானா அப்படின்னு. இந்த மறுபடி வெளிய வந்து அந்த பையன்கிட்ட அந்த குட்டியா இருக்கிற சான் கிட்ட சொல்லுவான். "நீ ஓகே தானே? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி" அப்படின்னும்போது அந்த பையன் அதாவது பேபி சான் வந்து கேட்பான். "இந்த பர்ஸ் வந்து அவங்களோடதா? அவங்கள்ட்டருந்து நீ திருடிட்டு வந்துட்டியா?" அப்படின்றதுக்கு சொல்லுவான். "ஐயய்யோ! அப்படியெல்லாம் இல்ல. நீ தப்பா புரிஞ்சிருக்கிற. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னே தெரியல. நான் வந்து அவங்க கிட்டயே இத குடுத்துருவேன். ஸோ பயப்படாத. நான் வந்து திருடனெல்லாம் இல்ல." அப்படின்றதுக்கு சான் நம்புற மாரி இல்ல. எப்படி நம்புவான்? அதான் ஒருத்தங்க தொரத்திட்டு வராங்க. உன் கையில அவங்களோட பர்ஸ் இருக்கு. ஸோ சான் வந்து அவன் நம்பல. அந்த டைமா வந்து மறுபடியும் அவங்க தொரத்திட்டு வந்தவங்க ரிட்டர்ன் வருவாங்க. வந்ததுமே கேட்பாங்க. அப்ப அந்த குட்டி பையனும், நீயும் ஒண்ணா தான் வேலை பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஏன்னா அந்த சான் வந்து சொல்லியிருப்பான், "இல்ல, இல்ல நான் பார்க்கல" அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இந்த 2 பேரும் அடிக்கிறதுக்கு மாரி வரும்போது, சொல்லுவான், "இந்தாங்க உங்க பெர்ஸு. இத நான் எடுக்கணுன்ட்டுலாம் நினைக்கல. இந்தாங்க எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி பர்ஸ குடுத்துட்டு போம்போது அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்களா, ஸோ சண்டை வந்துரும். இப்ப இந்த இடத்துல பேபி சான வந்து தூக்கிக்கிட்டு ஓடுவான். இதுதான் வந்து அல்டிமேட்டு. நம்மளோட ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்ட நம்ம தூக்கிக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும்? அவன் வந்து தூக்கிக்கிட்டே ஓடுவான். பட் இருந்தாலும் மாட்டிப்பான். அப்புறம் அங்க ஒரு பெரிய ஃபைட் சீன் வரும். இந்த ஃபைட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த சின்ன பையனா இருக்கிற நம்மளோட பேபி சானுக்கு அடிபடாம பார்த்துப்பான். பட் சண்டை போடும்போது வியோட காலாலேயே வந்து அவன் அவங்கள அடிக்கிறதுக்கு தான் உதைவான். அதாவது காலால எட்டி உதைஞ்சுடுவானா, அது வந்து பற்றும் நம்மளோட பேபி சானுக்கு. ஆனா, அவன் என்னதான் பேபியா இருந்தாலும், அவனும் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? அவன் வந்து இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு அவனே வந்து சண்டை போடுவான், அடிச்சு விடுவான். இத பார்த்துட்டு அந்த 2 பேரும் யோசிப்பாங்க. என்னடா இவன் குட்டியா இருந்துட்டு இவ்வளோ ஃபைட் பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி வந்துருவாரு. உடனே அவங்களும் அங்கேருந்து ஓடி போயிருவாங்க. சான் வந்து போய் பேசுவான். "உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, வந்து எப்படின்னா, குட்டி பையனா இருக்கிறான். பட் இருந்தாலும் டேக் கேர் பண்ணி பார்க்குறானே, எவ்வளோ மெச்சூர்டா நடந்துக்கிறானே அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். உடனே வந்து நெறைய மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சான் வாங்கிட்டு வந்து குடுப்பான். "இந்தா போட்டுக்கோ" அப்படின்னதுக்கு கேட்பான். "இந்த நைட் டைம்ல தம்பி நீ எங்கடா வெளியில சுத்துற?" அப்படின்னதுக்கு, "அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உண்மைய சொல்லு. நீ கெட்டவன் தானே" அப்படின்றதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவான். "இல்ல, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன தப்பா நெனச்சுக்காத" அப்படின்ற மாரி தான் பேசுவான். சானுக்கு தான் ஒரு மாரி கோவமாவே இருக்கும். அவன் உர்ருன்னே இருப்பான். நான் கேட்பேன், "உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, அட்ரஸ சொல்லு. நான் கொண்டு போய் விட்டுறேன்" அப்படின்றதுக்கு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். நீ பத்திரமா வீடு போய் சேரு" அப்படின்ற மாரி பேசும்போது, வந்து சிரிப்பா இருக்கும். "பார்றா! எப்படியெல்லாம் பேசுறான் பார்றா" அப்படின்ட்டு, "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கும், அவன் சொல்ல மாட்டான். எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவான்னா, முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? அவனோட டேட்டு, டைமு எல்லாம் கரெக்ட்டா வேணுன்ட்டு. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் நோட்டும், பென்னும். அத குடுத்து சொல்லுவான். "உன்னோட பொறந்த டேட்டு, பிளேஸு, டைமு இது எல்லாத்தையும் எனக்கு கரெக்ட்டா எழுதிக் குடு" அப்படின்றதும் கேட்பான். "எதுக்கு?" அப்படின்றதுக்கு, "பயப்படாத. நான் ஒண்ணும் உன்ன மாரி கெட்டவன் கிடையாது. இது கெட்ட விஷயத்துக்காக கிடையாது. எனக்கு நீ பொய் இல்லாம உண்மைய எழுதிக் குடு" அப்படின்றதுக்கு, சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் எழுதிக் குடுப்பான். அதுக்கப்புறமா சான் வந்து அத வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவான். போகும்போது அவன் கொண்டாந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துட்டு தான் போவான். இவன் அத தொறந்து பார்த்துட்டு, "பார்றா! இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கரெக்ட்டா எல்லாமே பார்த்து, பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். யார் இந்த பையன்? பார்க்குறதுக்கு தான் சின்ன பையனா, குட்டியா இருக்கிறான். பட் ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறானே!" அப்படின்ற மாரி திங்க் பண்ணுவான். இங்க பார்த்தா, சான் வந்து அப்படியே வந்து அவனோட பெட்டுல தூங்குவான். ஆனா, அவனுக்கு யோசனையா இருக்கும். பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். காலையில பார்த்தா அப்படியே அந்த குட்டியா இருக்கிற உடம்பு பெருசா மாறுது. அவன் வந்து அவனோட ரியல் ஃபார்முக்கு வந்துடுறான். அதாவது சேன் வந்து இப்ப பெரிய பையனா சேனாவே மாறிட்டான். இப்போ வந்து அது ரொம்ப வலிக்கும் போல உடம்பெல்லாம் அப்படியே அப்பா, அம்மான்ற மாரி கண்ண முழிச்சு பார்ப்பான் சேனு. சேனுக்கு வந்து நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். ஓ! இப்படியெல்லாம் ஆயினுச்சு இல்லையா? அப்படின்ட்டு உடனே அவன் எழுதி குடுத்த அந்த டீட்டெயில்ஸ கொண்டு போய் குடுத்து இவன்கிட்ட கேட்பான். பாரு, நல்லா பாரு, நல்லா கால்குலேட் பண்ணி பாரு. அது வார்டு கிடையாது தானே அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "கங்ராச்சுலேஷன் தாத்தா. அதுதான் வார்டு.
இதில எந்த மாற்றமுமே இல்ல அப்படின்றது சேனுக்கெல்லாம் கடுப்பா 100 வருஷம் கழிச்சு நான் அவன பார்க்குறேன்னா, அது எப்படிடா? இது எப்படிடா? என்னால ஏத்துக்கவே முடியாதுடா அப்படின்ற மாரி ரொம்ப கடுப்புல இருப்பானா. ஆனா அந்த பொண்ணு சொல்லுவா, "பாத்தீங்களா தாத்தா 100 வருஷம் கழிச்சுனாலும் நீ மீட் பண்ணிட்ட. ஸோ இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு." அப்படின்ற மாரி பேசும்போது சானுக்கு தான் இத ஏத்துக்கவே முடியல. அவன் வந்து கோவமாவே இருப்பான். அ அவன் எப்படி வார்டா இருக்க முடியும்? அவன் கெட்டவன்டா, அவன் நல்லவன் இல்லடா, அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறான், மத்தவங்ககிட்ட இருந்து திருடுறான். எப்படி இது? அப்படின்ற மாரி அவனால ஏத்துக்க முடியல. இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவா, "நீ எதையுமே வெளியில பார்த்துட்டு அஸ்யூம் பண்ணிக்காத. இது இப்படித்தான் அப்படின்னு. நீ அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசி பாரு. ஒருவேள அவனுக்கும் பழைய ஞாபகங்கள் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா?" அப்படின்னதுக்கு ஒரு மாரி சரி அப்படின்ட்டு விய வந்து அந்த பிளேஸ் அதாவது வார்டு வந்து இறந்திருப்பார் இல்லையா? அது வந்து ஒரு தியேட்டர் நடக்கிற மாரி அந்த டைம்ல வந்து ட்ராமா பண்ணுவாங்கல்ல, ஒப்பேரா நடக்கிற அந்த பிளேஸ் தான். ஸோ, அத இப்பவும் அவன் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா? அதே பிளேஸுக்கு வந்து விய கூட்டு போவான். போனதுக்கப்புறம் அவன் கேட்பான், "இந்த பிளேஸ பார்த்தா உனக்கு என்ன சரி ஞாபகம் வருதா?" அப்படின்றதுக்கு விக்கி எதுவுமே ஞாபகம் வராது. "என்னது? என்ன பிளேஸ் இது? ரொம்ப பழைய பிளேஸ் மாரி இருக்கு. பட் இருந்தாலும் அழகா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கே. இது யாரோட பிளேஸு?" அப்படின்ட்டெல்லாம் கேட்கும்போது, சான் வந்து திரும்பி பார்த்து சொல்லுவான், "கொஞ்சம் நல்லா பொறுமையா யோசிச்சு பாரு. இந்த பிளேஸ பார்க்கும்போது உனக்கு எது சரி ஞாபகம் வருதா அப்படின்னு பாரு." அப்படின்றதுக்கு விக்கி வந்து ஒரு மாரி சிரிப்பா இருக்கும். "என்ன கேட்குறீங்க? நம்ம 2 பேரும் ஒரு 2, 3 வாட்டி மீட் பண்ணியிருப்போமா? உங்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இங்க கூட்டு வந்து இது சரி ஞாபகம் வருதா?" அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல அப்படின்றதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், சான் சொல்லுவான், "என் பேரு சான்." இவன் சொல்லுவான், "ஓ! அப்படியா? என் பேரு வி." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். "இல்ல இது சரிப்பட்டு வராது. இங்க வா." அப்படின்ட்டு அவன கூட்டு போய் அங்க பிளேஸ்ல அப்படியே அவனோட கைய வச்சு, "நீ இப்போ அப்படியே கண்ண மூடு. கண்ண மூடி நான் சொல்றத மட்டும் இமேஜ் பண்ணி பாரு. உனக்கு என்ன சரி ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம்." அப்படின்றதும் வியும் சரி அப்படின்ட்டு அவனும் அந்த கைய வச்சுட்டு அப்படியே பொறுமையா கண்ண மூடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சான் என்ன சொல்லப் போறான் அப்படின்னு. சான் வந்து அவன் காது கிட்ட போயிட்டு அவனோட கையையும் வியோட கைக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு அவனும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அதாவது அவங்களோட ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ன் சான் அப்படின்னு பேர மென்ஷன் பண்ணவும் மாட்டான். அது நான் தான் அப்படின்னு சொல்லவும் மாட்டான். இந்த பிளேஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு லவ்வர்ஸ் இருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு இந்த பிளேஸ்ல வச்சே வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அவன் சொல்லுவான். அதாவது வார்டு வந்து அவன சுட போனதுக்காக வேண்டியா அது படாம அவ மேல அத புல்லட்ட வாங்கிப்பா இல்லையா? அதெல்லாம் சொல்லி அப்படி இறந்துட்டா. அதுக்கப்புறமா அந்த பையன் 100 வருஷமா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள மறுபடியும் மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி சொல்லும்போது உடனே வந்து அ கண்ண முழிச்சுருவான். கண்ண முழிச்சு பார்ப்பான். இவரு எதுக்கு இவ்வளோ எமோஷனலா பேசுறாரு? அப்படின்ன மாரி பார்த்துட்டு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அவன் சொல்லுவான், "இதெல்லாம் தப்பு. அப்படி எதுக்காக வெயிட் பண்ணணும்? அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. இறந்து போனவங்க இறந்து போனவங்க தான். நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா, நான் கண்டிப்பா அத பண்ணியிருக்க மாட்டேன். நான் மூவ் ஆன் ஆகி போயிருப்பேன். யாராச்சும் 100 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் யாராச்சும் வெயிட் பண்றாங்க அப்படின்ட்டா கிறுக்கனா தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி வந்து எப்பவும் ஜாலியா பேசுவான் இல்லையா? அந்த மாரி அவன் பேசுவான். சானுக்கு வந்து கோவம் வரும். அவன் கேட்பான், "டேய் இது ஒரு லவ்வுடா. அந்த லவ்வோட ஆழம் என்னன்னு உனக்கு புரியுதா?" அப்படின்றதுக்கு, "என்ன பெரிய லவ்? லவ் எவ்வளவுதான் இருந்தாலுமே ஒருத்தங்க இறந்து போனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்றது, அந்த இறந்து போனவங்களுக்கு கூட புடிக்காம இருக்கும் இல்லையா?" அப்படின்ற மாரி பேசும்போது சானுக்கு ரொம்ப கோவம் வரும். "வாய மூட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப கோவப்படுவான். வந்து ஷாக் ஆயி பார்ப்பான். இவர் எதுக்கு இப்ப இவ்வளோ கோவப்படுறாரு? நான் கரெக்ட்டா தானே சொன்னேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பாட்டுல போக விட்டுறணும். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அந்த இறந்தவங்களுக்குமே வந்து அது கூடாது தானே! அதத்தானே நான் சொன்னேன். இந்த காலத்துல யாராலும் இப்படி இருப்பாங்களா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பானா, சானுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். எதுவுமே பேச மாட்டான். "வாய மூடு. உனக்கு எதுவும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவான். பின்னாடியே வியும் வந்து போவான். ஆனா அந்த இடத்துக்கு முகமூடியெல்லாம் போட்டு அது ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தவங்க வந்து அடிக்க வர மாரி தான் இருக்கும். சான் வந்து ஃபைட் போடுவான். அவன அடிக்க விடாம. அவன் கையில ஒரு கத்தியும் இருக்கும். ஸோ, இவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது,
வீக்கு வந்து அடிபட்டுரும். வந்து எந்திரிச்சு, "சரி இங்க வா" அப்படின்ட்டு பார்த்தா, அவன் கத்தி எடுத்துட்டு வந்து குத்த வருவானா, உடனே வந்து சேன் வந்து அது கூட ஃபைட் பண்ணுவான். சேனுக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு வீயுமே அந்த பிளேஸ்ல வந்து அவனும் சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுவான். பட் அட் த எண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெர்சன் கிட்ட அடிக்க வர அந்த பெர்சன் கிட்ட இருக்கிற கத்தி வந்து சேனோட வயித்த கிழிச்சிரும். அத பார்த்துட்டு அந்த பெர்சன் அவனோட கத்தியில பிளட் இருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓடிருவான். இது வந்து இவங்க 2 பேருக்கும் தெரியாது. சேனோட வயித்துல கிழிப்பட்டு ரத்தம் வருமா, இத பார்த்துட்டு வந்து ரொம்ப பயந்துருவான். என்னாச்சு சேன், நம்ம வேணா நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். உனக்கு அடிபட்டுருச்சு. ஐயய்யோ! ப்ளீட் ஆவுது அப்படின்னு சொல்லி அவன் ஆம்புலன்ஸ் கால் பண்றதுக்காக போக பார்ப்பானா, சேன் வந்து சொல்லுவான், "வேணாம் போவாத தேவையில்ல" அப்படின்னு. "என்ன தேவையில்லன்னு சொல்ற? நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். காயம் பெருசா இருக்கு" அப்படின்னதுக்கு, சேனுக்கு தான் உடனே எல்லாமே வந்து சரியாயிரும் இல்லையா? எந்த காயம் இருந்தாலும். ஸோ அத சொல்லாம அவன் சொல்றான், "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தேவையில்லாம இதில மூக்க நுழைக்காத. உன்னத்தான் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீ யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. இன்னும் எத்தன பேர்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியல." அப்படின்ற மாரி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிருவான். வந்து "நான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்ற மாரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு இருப்பான். அப்புறமா ஒருத்தரும் இல்லாத ஒரு பிளேஸ்ல போயிட்டு சேன் வந்து அவனோட காயத்த அப்படியே எடுத்து பார்ப்பான். ஆனா பார்க்கும்போதே கண்ணு முன்னாடியே அந்த காயம் வந்து அப்படியே மறைஞ்சு, அந்த காயம் இருந்த இடமே தெரியாத மாரிக்கு தடம் இல்லாம அழகா அது இதாவிரும். இத வந்து சான் வந்து அவன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு தான் பார்த்துருப்பான். சுத்தும் முத்தும் பார்ப்பான். ஒருத்தரும் பார்க்கல தானே அப்படின்னு நினச்சுட்டு அவன் கிளம்பி போவான். ஆனா, ஒருத்தங்க வந்து அத அப்படியே ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றாங்க. அதாவது இவனோட காயம் வந்து தானாவே க்யூர் ஆகுறத வந்து ஒருத்தவங்க ஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. பட் அது யாரு என்னன்னு தெரியல. ஸோ இதிலிருந்தே தெரியுது சான் அட்டாக் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதோட இந்த பார்ட் முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய்.